வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அகமதாபாத் விமான விபத்து விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க ஒன்றிய அரசு உத்தரவு. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் சிதறிய பாகங்கள் கிரேன் உதவியோடு மீட்பு. பிரதமர் பெயரிலான திட்டங்களுக்கு மாநில அரசே அதிக நிதியை செலவிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். கண்ணாடி வீட்டில் இருந்து கல் எறியும் போக்கை ஒன்றிய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒன்றிய அரசிடம் நிதியை கேட்டு பெறவும் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விளக்கம். இருப்பை காட்டிக்கொள்ள சிலர் பேசுவதை கருத்தில் கொள்ள வேண்டாம் என அண்ணாமலை குறித்து மறைமுக விமர்சனம். இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிக்கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். அரசியல் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு யாரும் ஆலோசனை கூற வேண்டாம் என திருமாவளவன் பேச்சு. அம்பேத்கர் அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் நடிகர்கள் பின்னால் செல்ல மாட்டார்கள் என்றும் உறுதி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் ராஜஸ்தான் மாணவர் முதலிடம். முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாணவர்கள் இடம்பெற்று அசத்தல். ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்ற பழங்குடியின மாணவி ரித்திகா உள்ளிட்ட 3 திருச்சி என்ஐடியில் இடம். நான் முதல்வன் திட்ட பயிற்சியே சாதனைக்கு காரணம் என மாணவர்கள் நெகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. கோதையார் மின் உற்பத்தி நிலையம் அருகே மண் சரிவு. அறுபது நாட்கள் மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. கடலுக்கு செல்ல தயாராகும் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள். நம்ம ஊர் பிளைட்ல ஜிகர்தண்டா பருத்தி பால் கேட்காதீங்க. பயணிகளிடம் கலகலப்பாக பேசிய விமானி. டோர் க்ளோஸ் பண்ணி கிளம்பிடுவோம். ஃப்ளைங் டைம் பார்த்தீங்கன்னா 4 hours அபுதாபி. ஃப்ளைங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர். தயவுசெய்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஊர் ஃப்ளைட்னு ஜிகர்தண்டா பருத்தி பால்லாம் கேட்டுறாதீங்க, கிடைக்காது. But almost ready. Enjoy the flight. If you need any help, please ask the cabin crew. They'll be more than happy to help you. Once again, thank you so much for choosing to fly with me. நன்றி, வணக்கம். Thank you sir. Thank you sir. சார், முதல் பிளைட்டை வந்து நீங்க மதுரை மண்ணை சேர்ந்த நீங்க ஓட்டுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப கௌரவமா இருக்கு எங்களுக்குலாம். Thank you sir. Thank you sir. Thank you so much. Welcome sir. தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சம். ஆபரண தங்கம் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 74,560 ரூபாய்க்கு விற்பனை. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை முதன்முறையாக தென்னாப்பிரிக்கா அசத்தல். வெற்றி. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை கைப்பற்றி அபாரம். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க உத்தரவிட்டிருப்பதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போயிங் 787 ரக விமானங்களை ஆய்வு செய்ய விமான நிறுவனங்களை அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த குழுவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர், குஜராத் மாநில செயலாளர், காவல் ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். So like you see, the composition of the high-level committee involves people from various backgrounds, and the people we feel who can bring in a lot of expertise and value to the committee, which is going to investigate in a holistic way into the incident. And we have put a time limit of 3 months. விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியின் தகவல்கள் மூலமாகத்தான் விமானத்தின் இறுதி நேர நிகழ்வுகள் தெரியவரும் எனவும் குறிப்பிட்ட ஒன்றிய அமைச்சர் விபத்துக்கான காரணங்களை கண்டறிய சர்வதேச நிபுணர்களின் உதவியும் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போயிங் 787 ரக விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இதனிடையே விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் DNA பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே அகமதாபாத் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விழுந்து நொறுங்கிய விமானத்தின் எஞ்சிய பாகங்கள் மீட்கப்பட்டன. விமானத்தின் வால் பகுதி கிரேன் உதவியுடன் தூக்கி அகற்றப்பட்டன. বিমানের ভাঙা অংশ ছাদের উপর থেকে নামানো হলো। সহকর্মী সন্দীপ ছবিতে দেখছে ভয়াবহ সেই দৃশ্য, বিশাল আকার বিমানের ওই ভাঙা অংশটিকে একেবারে ছাদের উপর থেকে নামানো হলো। இந்நிலையில் 9 போயிங் 787 ரக விமானங்களில் சோதனை முடிக்கப்பட்டதாகவும் மீதமுள்ள விமானங்களில் விரைவில் சோதனை நடத்தப்படும் என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சென்னையில் வரலாறு காணாத அளவுக்கு சவரன் 74,560 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1,560 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து 74,360 ரூபாய்க்கு வர்த்தகமானது. 1 கிராம் தங்கம் விலை 9,295 இருந்தது. இந்நிலையில் 4வது நாளாக இன்றும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்ததால் ஆபரண தங்கத்தின் விலை 74,560 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 9,320 ரூபாயாகும். 4 நாட்களில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,000 ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு சவரன் 75,000 ரூபாயை நெருங்கியுள்ளதால் நுகர்வோர் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர். வெள்ளியை பொறுத்தவரை விலை மாற்றமின்றி கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். முதன்முறையாக ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன் கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி கைப்பற்றியுள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியின் 4வது நாள் ஆட்ட முடிவில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஐசிசி போட்டிகளில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா கோப்பையை வென்றுள்ளது. போட்டியில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்தி வந்த தென்னாப்பிரிக்க அணி கோப்பையை வென்று அசத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாகவே மாலை நேரங்களில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கோவை மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர், அவலாஞ்சியில் தலா 7 சென்டிமீட்டரும், விண்ட்வர்த் எஸ்டேட் பகுதியில் 6 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்துள்ளது. சின்னக்கல்லார், தேவாலா, குண்டாறு அணை, சோலையார், சிற்றாறு 1, திற்பரப்பு பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாப்பிளையா இல்ல மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க. படையப்பா படத்தின் இந்த காட்சியை போன்று பேச வேண்டிய நிலைக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தான் தள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், மீன்வள திட்டம் உள்ளிட்ட பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் அவரது முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசை விட தமிழ்நாடு அரசே அதிகப்படியான நிதி ஒதுக்குவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ்களில் தரவுகளோடு செய்திகள் வெளியாகி இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
வலியுறுத்தியுள்ளார். இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை ஒன்றிய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நம்ம ஊரு பிளைட்னு ஜிகர்தண்டா பருத்திப்பால் கேட்காதீர்கள் என விமானி ஒருவர் பயணிகளிடம் கோரிக்கை விடுத்த காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. மதுரையிலிருந்து அபுதாபிக்கு நேற்று முதல் நேரடி விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தொடங்கியது. விமானம் புறப்படுவதற்கு முன்பு விமானி ஒருவர் பயணிகளுக்கு அன்பாக வேண்டுகோள் விடுத்த காட்சி பரவி வருகிறது. மதுரையைச் சேர்ந்த அந்த விமானி நம்ம ஊரு பிளைட்னு ஜிகர்தண்டா பருத்திப்பால் கேட்காதீர்கள் என பயணிகளை கேட்டுக் கொண்டார். Flying time பாத்தீங்கன்னா 4 hours to Abu Dhabi. Flying distance பாத்தீங்கன்னா ஒரு 3000 km. லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஊர் ஃளைட்னு ஜிகர்தண்டா பருத்திப்பால்லாம் கேட்றாதீங்க, கிடைக்காது. But almost ready. Enjoy the flight. If you need any help, please ask the cabin crew. They'll be more than happy to help you. Once again, thank you so much for flying with me. நன்றி, வணக்கம். Thank you sir. மதுரையிலிருந்து அபுதாபிக்கு புறப்பட்ட முதல் விமானத்தை மதுரையைச் சேர்ந்தவரே இயக்கியதால் அவருக்கு பயணிகள் பாராட்டு தெரிவித்தனர். ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு 2வது நாளாக வினாடிக்கு 981 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தென்பெண்ணையில் திறக்கப்படும் நீரில் ரசாயன நுரை பொங்கி செல்வது தொடர்கிறது. அணைப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு அந்த ரசாயன நுரைகள் குழந்தைகள், முதியோர்கள் மீது விழும்போது தோல் தொடர்பான நோய் பாதிப்புக்கு ஆளாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கெமிக்கல் அந்த நுரை வருது, அந்த மக்கள் அந்த குழந்தைங்க மேல எங்க மேல அது விழும்போது என்ன ஆகுதுன்னா அரிப்பு, அந்த பிளாக்கா கருப்பா அது ஆகும்போது அரிப்பாகுது. விவசாயத்திற்கும் இந்த தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயனம் கலப்பதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்த அவர்கள் 100 நாள் வேலைக்கான மண்வெட்டி போன்ற கருவிகளை ஏந்தியும் காய்கறிகளை சாலையில் பரப்பியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மருத்துவர் வேடம் அணிந்தும் வேலையில்லா திண்டாட்டத்தை குறிக்க பட்டதாரி வேடம் அணிந்தும் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மாங்காய்க்கு உரிய விலை நிர்ணயிக்க வலியுறுத்தி பழனி அருகே சாலையில் மாங்காய்களை கொட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். பழனி, ஆயக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மா விவசாயம் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. ஏக்கருக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து மாமரங்களை பராமரித்த நிலையில் போதிய விலை கிடைக்காததால் உரிய இழப்பீடு வழங்க கோரி ஆயக்குடி சந்தை முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்படுகிற மா விவசாயிகளுக்கு ஆந்திர மாநில அரசு நிவாரணம் கொடுத்திருக்காங்க. ஒரு டன்னுக்கு 4000 ரூபா நிவாரணம்ங்கிறது இப்போ அறிவிச்சிருக்காங்க மா விவசாயிகள் பாதிக்கப்படுறதுனால. ஆகவே அது மாதிரி விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் என்பதை தமிழ்நாடு அரசு அறிவிக்கணும். கடந்த ஆண்டு 20,000 ரூபாய்க்கு விற்பனையான 1 டன் மாம்பழம் இந்த ஆண்டு 4,000 ரூபாய்க்கு விற்பனையாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணையை வந்தடைந்தது. அப்போது விவசாயிகள் பூக்கள், நெல்மணிகளை தூவி காவிரி நீரை வரவேற்றனர். முன்னதாக முக்கொம்பு சுற்றுலாத்தல நுழைவு வாயிலிருந்து மேளதாளங்கள் முழங்க விவசாயிகள் ஊர்வலமாக வந்தனர். அப்போது முக்கொம்பு மேலணையில் உள்ள காவிரி தாய் சிலைக்கும் கரிகாலன் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவிரிக்கு படையலிட்டு பூஜை செய்தனர். தண்ணி திறந்தப்பயே குருவை சாகுபடி குருவை தொகுப்பையும் அறிவிச்சிடணும். குருவை தொகுப்பு அறிவிச்சா நாங்கள் விதை வாங்குவோம், உரம் எங்களுக்கு கிடைக்கும் மானியத்தில். அதனால் விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் தமிழக முதலமைச்சர்கிட்ட உடனடியாக எங்களுக்கு விதையும் குருவை தொகுப்பும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சை மாவட்டத்தில் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்து கள ஆய்வு செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஜூன் 15, 16 ஆகிய தேதிகளில் தஞ்சையில் கள ஆய்வில் ஈடுபட உள்ளார். இதற்காக 15ஆம் தேதி சென்னையில் இருந்து விமானம் மூலமாக திருச்சி செல்லும் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்து சாலை வழியாக தஞ்சை செல்கிறார். பின்னர் கல்லணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக அவர் தண்ணீரை திறந்து வைக்கிறார்.
அன்று மாலை தஞ்சை பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலையை திறந்து வைக்கும் முதல்வர் ரோட் ஷோ நிகழ்விலும் கலந்து கொள்கிறார். 16ஆம் தேதி காலை தஞ்சை சரபோஜி மன்னர் அரசு கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று 1,00,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்குகிறார். புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் முதல்வர் முடிவுற்ற நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு பள்ளிகளுக்கு இணையாக தமிழ்நாடு அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் உள்ளதாக நடிகர் கார்த்தி பாராட்டியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற 100ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், கல்வி கட்டணம் செலுத்த முடியாததால் தமது அத்தை படிப்பை தொடர முடியாமல் போனதை நினைவு கூர்ந்து கண் கலங்கினார். அப்போது அவரது தந்தையும் நடிகருமான சிவகுமார் கட்டியணைத்து கார்த்தியை ஆசுவாசப்படுத்தினார். எங்க அத்தை படிக்க முடியல, ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு, அங்க பள்ளி இருக்கு, அங்க எல்லா பெண்களும் அங்க படிக்க முடியும்னு தெரியுது. என்னோட சார்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து விழாவில் பேசிய சிவகுமார் தமது பள்ளிக்கால நினைவுகளை நினைவு கூர்ந்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்று மீன்களை அள்ளிச் சென்றனர். திருவாதவூர் கிராமத்தில் 30 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெரிய கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக திண்டுக்கல், நத்தம், துவரங்குறிச்சி, விராலிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் மீன்களை பிடிக்க இரவு முதல் காத்திருந்தனர். அதிகாலையில் மீன்களை பிடிக்க அனுமதி கொடுத்தவுடன் அவர்கள் ஒன்று சேர கண்மாய்க்குள் இறங்கி கச்சா, ஊத்தா, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி மீன்களை அள்ளினர். இதில் 2 கிலோ முதல் 5 கிலோ வரை எடையுள்ள ஜிலேபி, கட்லா, ஐரை உள்ளிட்ட மீன்களை பொதுமக்கள் பிடித்து மகிழ்ச்சியுடன் சென்றனர். ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானின் பகுதியாக காட்டும் வரைபடத்தை வெளியிட்டதற்காக இஸ்ரேல் ராணுவம் மன்னிப்பு கோரியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் நாடுகளிடையே தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் ஏவுகணைகள் இலக்கை அடையவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் இஸ்ரேல் ராணுவம் பதிவிட்டது. அந்த பதிவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாகிஸ்தானில் உள்ளது போல சித்தரிக்கும் வரைபடம் இடம்பெற்றிருந்தது. இதற்கு இந்தியாவில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அந்த வரைபடம் நாடுகளின் எல்லைகளை துல்லியமாக குறிப்பிடவில்லை என்று தெரிவித்து மன்னிப்பு கோருவதாக இஸ்ரேல் ராணுவம் பதிவிட்டுள்ளது. கூட்டணி ஆட்சி குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் இருப்பை காட்டிக்கொள்ள சிலர் பேசுவதை கருத்தில் கொள்ள வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். எத்தனை பேர்கள் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக, எத்தனை பேர்கள் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள். மத்திய தலைமை தெளிவாக மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. மத்திய தலைமை, தேசிய கட்சி மத்திய தலைமை தெளிவாக அறிவித்திருக்கிறது. என்ன அறிவித்திருக்கிறது? டெல்லிக்கு தலைமை மாண்புமிகு மோடிஜி அவர்கள், தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மகத்தான மாபெரும் வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி. இதுல யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. மக்களுக்கும் சந்தேகம் இல்லை, எங்களுக்கும் சந்தேகம் இல்லை, எல்லோருக்கும் சந்தேகம் இல்லை. ஆகவே இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிக்கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் முடியும் நிலையில் தமிழ்நாட்டு விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர்.
வங்கக்கடல் பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படுகிறது. இந்த நாட்களில் விசைப்பிடி மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. 61 நாட்கள் நீடித்த தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் விசைப்படகு மீனவர்கள் நள்ளிரவு முதல் கடலுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். இதனையொட்டி விசைப்படகுகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு மீன்பிடி வலைகள் மற்றும் மிதவைகளை தயார் செய்து படகுகளில் ஏற்றினர். தொடர்ந்து சோதனை ஓட்டத்திலும் மீனவர்கள் ஈடுபட்டனர். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைவதை முன்னிட்டு நாளை அதிகாலை 5 மணிக்கு தூத்துக்குடி மீனவர்கள் கடலுக்கு செல்ல உள்ளனர். நள்ளிரவு முதல் நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராகி வந்த நிலையில் கடலில் சூறாவளி காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனையடுத்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல தடை விதித்துள்ளனர். இதனால் நள்ளிரவு முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல இருந்த நாகை மாவட்ட மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். போட்டு விடுமுறை விட்டு எடுக்கலான்னு எல்லாரும் எய்ம் பண்ணி எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் இது பண்ணியிருந்தோம். திடீர்னு காற்று அதிகமாக இருக்குது அது இதுன்னு சொல்லி பிசரிசி மறு அறிவிப்பு வர வரையும் போட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் எங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. இதனிடையே மீன்பிடி தடைக்கால முடிவுக்கு வரும் கடைசி நாளில் பரபரப்பாக காணப்படும் நாகை மீன்பிடி துறைமுகம் வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சோடி காணப்பட்டது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக நடத்தப்பட்ட நீட் தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சூரிய நாராயணன் தேசிய அளவில் 27வது இடத்தை பிடித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும். அதன்படி 2025-26ஆம் கல்வியாண்டிற்கு கடந்த மே 4ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நடத்தப்பட்ட நீட் தேர்வை நாடு முழுவதும் 22,09,318 மாணவ மாணவியர் எழுதினர். தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் சுமார் 1,36,000 பேர் தேர்வில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் 12,36,531 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களில் தமிழ்நாட்டிலிருந்து நெல்லையைச் சேர்ந்த சூரிய நாராயணன் 99.99 சராசரியுடன் தேசிய அளவில் 27வது இடம் பிடித்து சாதித்துள்ளார். ஆல் இண்டியா ரேங்க் 27 எடுத்திருக்கேன். ஸ்டேட் ரேங்க் 1 எடுத்திருக்கேன். இது எனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கடவுளோட பிளெஸ்ஸிங்னு சொல்லுவேன். டீச்சர்ஸோட ஆசீர்வாதமும் தான். பேரண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட் நிறைய ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அண்ணனோட ஹெல்ப்பும் கொஞ்சம் இருந்துச்சு. தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள முடிவுகளில் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர். 5,14,063 மாணவர்களும் 7,22,462 மாணவியர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 76,181 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய அளவில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேஷ்குமார் மாணவர் பிரிவிலும், டெல்லியைச் சேர்ந்த அலிகா அகர்வால் மாணவியர் பிரிவிலும் சராசரியாக 99.99 மதிப்பெண்களை குவித்து தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். 3ஆம் பாலினத்தவர்கள் 6 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு விரைவில் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை விமான நிலையத்தில் பெண் பயணி ஒருவரிடம் இருந்து துப்பாக்கி தோட்டா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு செல்லும் விமானத்தில் பயணிக்க வந்த பெண் பயணியிடம் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான சோதனையை நடத்தினர். அப்போது பெண்ணின் பையில் 9mm வகை துப்பாக்கி தோட்டா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை கோவை பீலமேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் ராமகிருஷ்ணா குழும அறக்கட்டளை அறங்காவலரின் மனைவி சரளா ராமகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது. அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தாண்டிக்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உடும்பு வேட்டையாடிய 2 பேரை வனத்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். உடும்பு வேட்டையில் ஈடுபட்ட சித்தரேவு பகுதியைச் சேர்ந்த சகாதேவன் கருப்பையா ஆகிய 2 கைது செய்த வனத்துறையினர் வேட்டையாட பயன்படுத்திய ஆயுதத்தையும் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். குஜராத் மாநிலத்தில் நடந்த கோர விமான விபத்தில் 274 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் 300க்கும் மேற்பட்டோர் மைதானத்தில் ஒன்று கூடி நின்று தங்களது அஞ்சலியை செலுத்தினர்.
கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு நேற்று 376 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 943 கனஅடியாக உயர்ந்தது. அணையின் முழு கொள்ளளவான 52 அடியில் 51 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் அணையில் இருந்து நேற்று 183 கனஅடியாக இருந்த நீர் வெளியேற்றம் இன்று 1072 கனஅடியாக உயர்ந்தது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் தென்பெண்ணை கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.